சிவாய். ஸ்டார்ட் பண்ணி எந்த ஊர்ல வந்து இருக்குமான்னு சொல்லணும் ஐயா. நம்ம இப்போ இந்த ஊர் என்ன ஊர்ல மட்டும் கோகுலத்துப்புதூர். கோகுலத்துப்புதூர் நத்த ரோடு, திண்டுக்கல் மாவட்டம். அப்போ ஐயா நம்ம அம்மாவோட விசேஷங்கள்லாம் எப்படி? இந்த இடம் வந்து உருவாகி வந்து ஒரு 300 வருஷம் இருக்குங்க. 300 வருஷம் 300 வருஷ காலமாக வந்து வேற மாதிரி இருந்தது. சரி. அப்போ வந்து நம்ம வந்து 2000ல் வந்து இந்த இடத்த வந்து புதுசாக உருவாக்குறோம். சரி. யாருனாலனாக்கும் கரூர் சித்தர்னால அவர் சொல்கிறாரு, ஒரு குருநாதர் நமக்கு வர்றாரு, அவர் வந்து செட் பண்ணி எல்லாம் செட் பண்ணி கொடுத்துட்றாரு. சரி. அப்போ அதில் இருந்து இன்னைக்கு வரையிலையும் அமாவாசை பிரத்திங்கிற ஹோமம் அம்பாளுக்கு நடக்குது. சரி. எத்தனாம் தேதி அது? மாதந்தோறும் ஓடிக்கிட்டு இருக்கு. சரி. அது இல்லாமல் பைரவர் சம்ஹார பைரவருக்கு வந்து அது மாதம் பைரவ அஸ்திர ஹோமம். சரி. அது தானே நடந்துட்டு இருக்கு. அப்போ இதில் வந்து இது இங்கே யார் வர்றாங்களோ அவங்களுக்கு இருந்து எல்லாம் தெற்க திருப்பி வச்சிருக்கோம் பைரவரையும் அம்பாளியும். அப்போ அவங்களுடைய செய்வனை ஏவல் பில்லி சூனியம் இது உடனடியே சரியாகும். சரி. ஏன்னா வந்து ரோட்ல இருந்து 1.5 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது. சரி. ரொம்ப அமைதியாக இருக்கும். இல்லை அந்த இடம் வழியே உள்ள நேராக வந்து கோணத்துப்புதூர் நேராக வந்தால் கோயில் பண்ணலாம். உள்ளே வந்துடலாம். நேராக வந்துடலாம். பெரிய சிறப்பு இது. சரி. அப்படிங்கிறப்ப அந்த வந்துட்டு போனாலும் ரொம்ப சிறப்பாகும். சரி. சும்மா வந்து பார்த்து போனவங்களுக்கு இப்போ இந்த இடத்துக்கு வந்துட்டு போனவங்களுக்கு எத்தனை என்னென்ன காரியங்கள் எல்லாமே சரியா சகலமும் சரியா. சரி. முக்கியமான ஒரு காரணம் என்ன? அப்போ வந்து இதில் வந்து இந்த குழந்தை வேண்டி சரி செய்வன முழுசா சரி சரியாகும். சரி. முழு சரியாகுது. செய்வன சரியாக போயிடுது. குழந்தை வேண்டி தரம் சரியாக போயிடுது. திருமண தடை அப்படிங்கிறது சரியாக போயிடுது. அப்போ நம்ம வந்து அஷ்டாலை சாதகம் பார்க்குறோம். சரி. அது ஒரு கொட்டாயுது பார்த்து சொல்லிடுறோம். ஒரு கொட்டாயுது பரவாயில்ல நல்லா போயிட்டுருக்கு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஐயாவோட திருநாமாங்க? பழனிசாமி. நல்லது. பழனிசாமி. ஐயாவோட அம்மாவோட பேர் ருத்ரதுர்காய். ருத்ரதுர்கா. ருத்ரதுர்கா. சம்ஹார பைரவர். சம்ஹார பைரவர். அஷ்டத்துக்கு பைரவர் 8 பைரவர் இல்லை. அப்போ வந்து அதை சம்ஹார பைரவராகவும் இந்த மாதிரி துர்காவும் சேர்த்துருக்கோம். செட் பண்ணி வச்சிருக்கோம். அப்போ ரொம்ப சிறப்பு. எழுதி பார்த்து ரொம்ப சிறப்பா தனி சன்னதியில் இருக்கிற இங்கே மட்டும்தான் இருக்கு. பெரிய சிறப்பு எங்கேயுமே இல்லை. சிவன் கோயில் தான் இருக்கும். அப்புறம் வந்து அங்கிட்டு பின்னாடி வந்து நம்ம ஆலமரத்துக்கு அடியில் அது வந்து ஒரு 1000 வருஷத்துக்கு 300 வருஷம் மரம். அது அந்த மரத்துல வந்து சங்கர நாராயணன் அவர் தான் மூலவர். சங்கர நாராயணன் பிரதிஷ்டை பண்ணிடுவோம். பாதி சிவனும் பாதி விஷ்ணுவும் பண்ணிடுவோம். அதில் நம்ம வருஷந்தோறும் வந்து நமக்கு அந்த மகா சிவராத்திரி பெரிய சிறப்பு அன்னதானம் எல்லாம் போயிட்டு இருக்கு. மாசமா அன்னதானம் போயிட்டு இருக்கு. அமாவாசைக்கு அன்னதானம் போவோம், அஷ்டமிக்கு அன்னதானம் போவோம். பெரிய சிறப்பு இருக்கு. அவனர்களால் அவன்தால் வணங்கிங்கிற மாதிரி இருந்து ரொம்ப சிறப்பாக ஓடிக்கிட்டு இருக்கு.